ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களை பற்றின நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் டே பை டே நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ த்ரிஷா அவர்கள் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் போட்ட போஸ்ட்டை பார்த்துட்டு இந்த போஸ்ட் விஜய் அவர்களுக்காக தான் போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அதுக்கும் விமர்சனம் வைக்க ஆரம்பித்தாங்க. பட் த்ரிஷா அவர்கள் சைட்லேருந்து விஜய் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பரை தவிர எந்த ஒரு தப்பான உறவும் இல்லை, இதை பற்றி யாரும் அதிகமாக பேச வேணாம், அதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நானும் விஜயும் எத்தனையோ படங்கள் எத்தனையோ வருஷங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், இப்போ கூட கோட் படத்தில் அவர் சொன்னார் தான் நான் கேமியா பண்ணனே தவிர எங்களுக்குள்ள தப்பான எண்ணம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக த்ரிஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி த்ரிஷா அவர்கள் தான் இப்போ விஜய் கூட ஒன்றா இருக்காங்க. சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பண்ணதுக்கு மெயின் காரணம் த்ரிஷா தான். ஏன்னா சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பண்ணும்போது அந்த டிவோர்ஸ் பத்திரத்தில் விஜய் அவர்கள் ஒரு நடிகை கூட ஒரு தொடர்பில் இருக்காரு. அந்த நடிகை அவங்களோட சமூக வலைதளத்தில் அப்பப்போ என்னோட கணவர் புகைப்படத்தை போடும்போது எனக்குள்ள அவ்வளோ சண்டை வரும், நானும் இவரும் அவ்வளோ சண்டை போட்டுப்போம், இதனாலே நாங்கள் 2 வருஷம் பிரிஞ்சு இருந்தோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் இப்போ டிவோர்ஸ்லேயே அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த நடிகை யாருன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருந்த நிலையில் அது த்ரிஷா தான் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் இந்த நியூஸை பதிவிட்டாங்க. ஆனால் த்ரிஷா அவர்கள் அதுக்கு எந்த வித பதிலும் சொல்ல, அது நான் தானும் சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, அண்ட் அதுலேயே நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படி இருக்கப்ப இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதும் முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாவுக்கு கண்டிப்பாக சங்கீதா வருவாங்களா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்ததுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சிது. ஏன்னா சங்கீதா வரல, த்ரிஷா அவர்கள் அந்த இடத்துல வந்திருந்தாங்க. விஜய் அவர்கள் பதவி ஏற்ற அந்த மொமெண்ட்டுக்கு த்ரிஷா பயங்கரமாக எழுதாங்க. அண்ட் அதுக்கும் நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக கூட இருக்கலாம்ல, அவரோட ஃப்ரெண்டு இப்போ முதலமைச்சர் ஆகிட்டு அந்த நிகழ்ச்சியாக தான் அழுகுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்டு அது அவங்கவுங்க விருப்பம், யார் கூட வாழணுன்றது இதை யாரும் கம்பல் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ சங்கீதா அவர்கள் சென்னை வந்தால் தான் தெரியும் என்ன உண்மைன்னு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நியூஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை 1 பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.